அப்படி தொடர்ந்து சென்னைக்கு வந்த பிறகு தாவரங்களின் உரையாடல் நான் படிச்சிருக்கேன். ராமகிருஷ்ணன் அவர்களோட தாவரங்களின் உரையாடல். அதில் ராமசாமியை பற்றி அவர் கதை எழுதியிருப்பார். ஒரு கதை ரொம்ப முக்கியமாக இதை சொல்லணும். நான் பல ராமசாமிகளை பற்றி கவிதை எழுதியிருப்பார். அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நானும் முத்துக்குமார் இவர் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், ராமசாமின்னு பேர் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இப்படி தொடர்ந்து தீவிரமாக படிக்க 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 உள் பேச்சு அதிகமாகிட்டே இருக்கு, எதிர்வினை அதிகமாகிட்டே இருக்கு, தர்க்கம் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த தர்க்கம் ஆளற்ற தர்க்கமாக இருக்கு. எதிர ஆட்கள் இல்லை, ஆனால் தர்க்கம் இருக்கு. எதையோ பார்த்து தர்க்கமாக இருக்கு. அப்படி ஒரு நாள் என்பது வெறும் நாள் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் ஒரு நாள் என்பது நாள் கிடையாது. என் அந்தராத்மா உணர்ந்ததை எந்த பாசாங்கும் இல்லாமல் நேர்மையாக நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் அதோட கவிதை வடிவம் பற்றியோ அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கல, கவலைப்படலை. அது இன்றைக்கி வரலன்னா நாளை கூட வந்துட்டு போகுது. முதல்ல இது கவிதையா அப்படின்றதுல கூட எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை. ஒரு தடவை நான் கோணங்கி அவரை சந்தித்தேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அதே அந்த அன்னம் பதிப்பகத்துக்கு கோணங்கி வந்தார். அவர்கிட்ட ஒரு கவிதை எழுதி காமிச்சேன், கவிதை எழுதி வச்சுருந்தேன். காமிச்ச உடனே கோணங்கி வாங்கி இந்த கவிதையை படிச்சுட்டு கவிதை எழுது ஆனால் யார்ட்டையும் காட்டாதன்னாப்புல. எனக்கு அது என்ன, அது கவிதை எழுது அப்போ யார்ட்டையுமே காட்டலைன்னா அப்புறம் எது கவிதை எழுதுனா என்ன அது அப்படின்ட்டு ஒன்றுமே நான் சொல்லலை. அப்புறம் இன்னொரு நாள் வந்தாப்புல, ஏங்க அன்றைக்கி நான் ஒரு கவிதை எழுதி உங்கள்கிட்ட காமிச்சேன், ஏன்னா யார்ட்டையுமே காமிக்கக்கூடாதுன்னு. எனக்கு பயங்கர கோபமாயிருச்சு. அடுத்தட்ட வந்தால் பேசுவோம், இல்லைன்னா பெரிய தகராறு பண்ணிடுவோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதேமாதிரி வந்தாப்புல. வந்தவொடனே நான் நீ கவிதை எழுது, அது வெளியே வரும்போது அதுவாக வந்துடும், நீ தடுத்தாலும் அது நிற்காது அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் அதை நான் நினச்சி பார்க்குறேன். நான் சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை. உயிர்மை பதிப்பகத்திலேருந்து என்னோடய கவிதை தொகுப்பு வரும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் டைரக்டர்லாம் மனுஷபுத்திரன் பார்க்கல, ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் அவர் இந்த கவிதையோட தரத்தை மட்டும்தான் பார்த்துருக்காரு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படின்போது இந்த தொகுப்பை அவர் இந்த கவிதைகளை அவர் இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சிறுபத்திரிகை சூழலில் நான் ரொம்ப நாளாக அதை கவனிச்சுட்டா வந்துகிட்டு இருக்கேன். இது என்னோடய கவிதைகள் பெரும்பாலான கவிதைகள் உயிரெழுத்தில் வந்த கவிதைகள். உயிரெழுத்து சுதீர் சிந்தலில் உயிரெழுத்தில் வந்த கவிதைகள். உயிரெழுத்தில் வந்த எல்லா கவிதைகளையும் திரட்டி அது தரமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவர் உயிர்மையில் வெளியிட்டிருக்கார். இந்த ஜனநாயக பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பத்திரிகையோட இந்த அழைப்புதலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இயக்குனர் மகேந்திரன் போட்டிருந்தார், இயக்குனர் ராம் போட்டிருந்தார். ஆனால் எனக்கு முன்னாடி இயக்குனர்னு போடவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் இயக்குனர் கிடையாது. என் படங்களை பற்றிய விமர்சன கூட்டம் அல்ல இது, என் எழுத்துக்களை பற்றிய விமர்சன கூட்டம். எங்கள் ஊர் மனப்பேச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உலக இலக்கியங்களோட சில கவிதைகளை ஒப்பிட்டு அவங்க பேசுவாங்கன்னு. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 4 மணிக்கு படிப்பேன், காலையில் 5 மணிக்கு அந்த கடை எப்படா திறப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அசோக் பில்லரில் திறந்த உடனே அந்த தீராநிதி வாங்கி படிச்சுட்டு 10 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படா 10 மணி, அவங்க எந்திரிச்சு வரணும் இல்லையா? அப்போ 10 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி இந்த இது இப்படி இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, இது நல்லா இருக்குது, இது ஆகலை, இது ஆகுது அப்படின்னு என்னோடய கருத்துக்களை சொல்லுவேன். நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குருவாங்க. அப்படி ஒரு இலக்கிய நட்பு எனக்கும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதில் இருக்க சில உள்ளீடான சில விஷயங்களை இந்த சமூகம் ஏன்னா ஒரு கவிதை இன்றைக்கி எழுதுகிறோம்னா அது இன்றைக்கி எழுதப்படலை. அந்த கவிதை ஒரு கணத்தில் அதை எழுதலை, அது ரொம்ப நாளாக அது உருவாகிக்கிட்டே இருந்திருக்கு எழுதுறதுக்காக. ஒரு கணத்தில் அது வெளிப்படுது அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஒரு கணத்தில்
ஒரு 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 நாளில், ஒரு முழுமையான நாளில் என்னை பாதிக்கிற விஷயங்கள், நான் கவனிக்கிற விஷயங்கள், ஒரு கணத்தில் நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் பதிவு பண்ணாமையே போயிருக்கேன், நான் யோசிச்சுட்டு அப்படியே எழுதாமல் கூட விட்டுருக்கேன் நான். ஆனால் எழுதும்பொழுது மிக கவனமாக, அதே சமயத்தில் நான் நினச்சது ரொம்ப எளிதாக புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் எழுதுகிறேன். அப்படி தான் இதை எழுதுனேன் நான். ஏன்னா இப்போ என் தங்கச்சி நேற்று ஃபோன் பண்ணேன், நான் என் தங்கச்சிட்ட நான் கேட்டேன், கவிதை தொகுப்பு வெளியிடுறேன் வா அப்படின்னு. என்ன டைட்டில் வச்சுருக்க அப்படின்னு. காற்றால் நடந்தேன். ஏன் நீ காலில் நடக்க மாட்டியோ? நான் ஒரு நிமிஷம் பதறிட்டேன், ஐயோ இந்த பிள்ளைக்கே புரியலையே என்ன அது அப்படின்னு. ஏன்னா நான் விஷுவல் மீடியாவில் இருக்கிறவன், நான் எதையுமே தெளிவாக காமிக்கணும். ஆனால் இந்த கவிதை அப்படி தான், இது அப்படி தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைன்னா அதோட தன்மை அதில் போயிடும் அப்படின்றத என்னால் உணர முடியுது. அப்படி சில கவிதை 2-3 அப்படி கூற்றுக்களாக வந்து இதில் இருக்குது. இதை சுகுமாரன் கூட முன் வச்சிருக்காரு தன்னோட முன்னுரையில். இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் திருவண்ணாமலையிலிருந்து இங்கே வந்து திரு பவா செல்லத்துறை 11 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கேன். மாநகரத்தில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டில் தங்கிக்கிட்டு ஐயப்ப மாதம் அதில் எழுதியிருக்கேன் நான். அந்த கடிதம் கூட இன்னும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. எஸ்தர் டீச்சர், எஸ்தரும் டீச்சரும் அந்த கவிதையை படிச்சுட்டு உடனே நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் திருவண்ணாமலைக்கு. என்ன அது ஞாபகம் இருக்கா? அதான் நான் சொன்னேன் டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு. இவர்களோடு எனக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஒன்று எழுத்துக்களின் வாயிலாக அல்லது நேரடியாக பார்த்துருக்கேன், அல்லது என் படங்களை பற்றி அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு கவிதை தொகுப்பு அதை வெளியிடுறதுக்கு முன்பாக அதை பற்றி ரொம்ப நான் யோசித்தேன், பதட்டம் அடைஞ்சேன். ஒரு படம் வெளியாகும் போது கூட நான் அவ்வளவு பதட்டம்லாம் அடையலை. சரி பார்த்துக்கலாம்னா 2 வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடும்போது நான் செஞ்சேன். தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னளவில் அறத்தோடு, தன்னளவில் நியாயமாக, தன்னளவில் நேர்மையாக, சுய விமர்சனத்தோடு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. சதா என்னையை நானே சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நம்ம செய்கிறது தப்பா அப்பான்னு சரியான அந்த சுய விமர்சனம் இருந்தனால தான் இந்த தொகுப்பு வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சுய விமர்சனம் இல்லைன்னா இந்நேரம் நான் வேறு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நான் காணாமல் போயிருக்கிறதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தன்னறம் சுய விமர்சனத்தோடு ஒரு படைப்பை முன்வைக்க வேண்டும்னு நினச்சேன். ஏன்னா சுய விமர்சனம் ஒன்று மட்டும்தான் படைப்பாளையும் சுத்தமாக வச்சுருக்கோம், சமூகத்தையும் சுத்தமாக வச்சுருக்கோம். இதை நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் நடிகர் விவேக் அவரை பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், எனக்கு கவிதையே தெரியாதுன்னாரு. உங்களுக்கு கவிதையே தெரிய வேண்டிய தேவையில்லைங்க. ஒருபடி சோறை அள்ளி வைக்க மாட்டேங்கிறேன் காக்காய்க்கு, ஊர் பூரா மரத்தை நடுறீங்க, இதை விட என்னங்க வேணும்? ஊர் பூரா மரத்தை நட்டுக்கிட்டே இருக்கீங்க போய். உண்மையிலே இந்த பேப்பரில் படிச்சு என்னடா ஒரு காமெடி நடிகர் சீரியஸான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, உடனே அவன் பேசணும்டா அப்படின்னு ஃபோன் பண்ணேன் நான். தெரிஞ்சா தெரியாமல அவங்களுக்கு சின்ன கலைவாணர்னு பேர் வச்சுட்டாங்க. கலைவாணர் செஞ்ச வேலையை நீங்கள் வந்து வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஊர் ஊராக மரங்கள் நடுறீங்க. அதனால அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை. சார்லியாக இருக்கார், இவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு துணை கதாபாத்திரம் கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள், எஸ் ராமகிருஷ்ணனோட எல்லா படைப்பையும் பேசுவார். அவர் பெரிய வாசிப்பாளர். ஸோ ஒரு நல்ல சீரியஸான ஆட்களை வந்து ஆரோக்கியமான ஆட்களை இங்கே கூப்பிடணும்னு நினச்சேன். எனக்கு இன்னொரு பெரிய ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அறிமுக இந்த கவிதை அறிமுக சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து 100வது இதழ் வெளியீட்டு விழாவில் நான் இருக்கேன். 100வது, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு என்னோட நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவர் நான் பேசுகிறதே கேட்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு என்னோட நெஞ்சம் நிறைந்த நன்றி. இந்த கவிதைகளை வந்து இதை அங்கீகரித்ததுக்கு நன்றி. உயிர்மை இந்த கவிதைகளை அங்கீகரிக்குதுன்னா அது தமிழ் இலக்கிய உலகம் அங்கீகரிக்குதுன்னு நான் நம்புகிறேன், ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். என்னை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த கவிதைகளை விமர்சனம் செய்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. உங்களிடமிருந்து
விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இந்த தொகுப்பில் முன்னுரையில் நான் கடைசியாக சொல்ல வந்த அந்த விஷயத்தோடு சொல்லி நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாநகரத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அந்த ஒரு தொடர்பு எனக்காக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பிரார்த்தனையா, பாண்டி கோயில் முன்னாடி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போய் வேலை கொண்டு போய் அங்கே உள்ளே போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி காசு அனுப்புன்றது, இது நடந்து போய் வேலை போட்டுட்டு வேல் வாங்கின காசு அனுப்புடான்றது, அப்படி ஒன்று அங்கே ஊரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு நன்றி. அதுதான் இந்த கவிதை புத்தகத்துக்கு ரொம்ப ஆதாரமான ஒரு ஆள். அது என் தாயின் மங்கிய ரேகை சித்திரத்துக்கு முன்னே நான் எழுதிய எல்லா கவிதைகளும் வெற்றுத்தாள்களே. வணக்கம்.